கவின், சுபாஷினி இவங்க 2 பேருமே பள்ளி பருவத்துல இருந்து காதலிச்சுட்டு வராங்க. 2 பேருமே மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க. இதனால சுபாஷினி வீட்ல வந்து இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு இருந்திருக்கு. சுபாஷினி பெற்றோர் தூண்டுதல் பேர்ல வந்து சுபாஷினி தம்பியான சுர்ஜித் என்ன பண்றாங்கன்னா கவினை எப்படியா கொலை செய்யணும் ஒரு திட்டத்திட்டு தான். அதன் அடிப்படையில வந்து கவினை வந்து தன்னோட இருசக்கர வாகனத்துல கூட்டு போறான். ஆசை வார்த்தை கூறி தன்னோட இருசக்கர வாகனத்துல கூட்டு போறான். கவினுக்கே தெரியாது நம்ம அவங்க கூட பைக்ல போறோம், நம்மள கொலை செய்ய போறான்னு எதுவுமே தெரியாம அப்புறாணியா அந்த பைக்ல ஏறி போறான். கொஞ்ச தூரம் அதாவது கேடி சீனர் போன உடனே பாளையங்கோட்டையில் உள்ள கேடி சீனர் போன உடனே சுஜித்தின் வீட்டு பக்கத்துல வந்தோடனே கவினை வந்து வெட்டி கொள்றான். வெட்ட போனா கவின் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஒரு பொறுக்கியா ஊர்ல தெரியல. கவின் வந்து ஐடி துறையில மாசம் 1 லட்சம் ஊதியத்துல வந்து வேலை பார்க்கறான். அவ்வளவு கௌரவமான அவ்வளவு சம்பாதிக்கும் பையனை வந்து இந்த கூலிப்படை கும்பல் வந்து வெட்டி கொன்னு இருக்கு. சொல்ல வெளிநாட்டுல இருக்கார வந்து ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு எடுத்தோம்னா ரொம்ப ஆனந்தப்படுறோம். என் பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு வாழ போகுது, என் மருமகன் வந்து வெளிநாட்டுக்கார பொண்ணு ஆனந்தப்படுறோம். ஆனா பக்கத்தூர்காரன் நல்லா வேலை பார்க்கறவன் தான் வீட்டு பொண்ணை லவ் பண்ணாங்கன்னா வெட்டி கொள்றோம். 100க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி இருக்காங்க. எல்லாருமே சமூக நீதி சமூகத்துக்கு தான் பேசுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த சாதி மக்களுக்கு பிரச்சனை மட்டும் தான் குரல் கொடுப்பேன், இந்த சாதி மக்களுக்கு பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நடுநிலைவாதிகள் வாயை மூடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில வந்து கவின் மறைவிற்கு வந்து கவினுக்கு நீதி கேட்டு வந்து குரல் கொடுத்த முதல் ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் வேல்முருகன், அண்ணன் சீமான், ஐயா கிருஷ்ணசாமி, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் திருமுருகன் காந்தி இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில இருந்து கவினின் மரணத்துக்கு வந்து நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா அரசியலும் வாயை மூடி இருக்காங்க. சொல்ல போனா வந்து அஜித்குமார் சிவகங்கையில அஜித்குமார் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் சாதி மதம் எதுவும் பார்க்காம எல்லா அரசியல்வாதிகளும் உறுதுணையா இருந்தாங்க. ஆனா கவினோட மரணத்துக்கு எந்த ஒரு அரசியலும் உறுதுணையா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அரசியல் எந்த நிலமா எவ்வளவு கேவலமா இருக்கு நமக்கு தெரிய வேண்டாமா? கவின் செத்து போயிட்டான். பல சாதி வெறி பிடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா கவின் வந்து நாடகம் பண்ணிட்டான், அவனாங்க அப்படித்தான் வெட்டுவோம் அப்படின்னு பல சாதி வெறி பிடிச்சவர்கள் சொல்லிட்டு வராங்க. சொல்ல போனா கவின் செத்து போயிட்டான். கவினை காதலிச்சா கூறப்பட்ட சுபாஷினி என்ன சொல்றாங்கன்னா காவல் நிலையத்துல போய் நான் கவினை காதலிக்கல, கவினா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு வாய் கூசாம சொல்லுது. ஆனா அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் தீயா பரவுது. அப்போ யாரு நாடகங்கள் பண்ணா? அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மக்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் உங்களை சாதி என்ற கோர உருவம் வழிமறைக்கும். அந்த கோர உருவத்தை கொன்று அழிக்காமல் உங்களால் அரசியல் சீர்திருத்தத்தையோ பொருளாதாரத்தில் சீர்திருத்தத்தையோ பெற முடியாது. அண்ணல் அம்பேத்கர்.